இலாக்காக்கள் ஒதுக்கீட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு 17 துறைகள் ஒதுக்கீடு. காவல், உள்துறை, பொது நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட 17 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தனது மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள் என நடிகர் முத்துக்காளை கோரிக்கை விடுத்த செய்தி சத்தியம் டிவியில் ஒளிபரப்பானதன் எதிரொலி. மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து உரிய உதவிகளை செய்திட உறுதியளித்த அமைச்சர் ராஜ்மோகன். திரைப்படங்கள் வெளியான 8 வாரங்களுக்கு பின்பே OTTயில் வெளியாக அனுமதி தர வேண்டும். முதலமைச்சரை சந்தித்து 6 கோரிக்கைகளை வழங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன். CV சண்முகம், SP வேலுமணி தரப்பைச் சேர்ந்த மேலும் 2 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம். புதுக்கோட்டை தெற்கு, தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர்கள் நீக்கி EPS உத்தரவு. CBSE 9, 10ஆம் வகுப்புகளில் மும்மொழி கட்டாயம். 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு இல்லை. ஜூலை 1ஆம் தேதி புதிய விதி அமலுக்கு வரும் என CBSE அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் விலையும் ஏறுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் ஏறி பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். கனிமொழி MP நெல்லையில் பேட்டி. பெட்ரோல், டீசல் விலையும் ஏறுதுன்னா எல்லா பொருட்களுடைய அடிப்படை அத்தியாவசியமான பொருட்களுடைய விலையும் உயர்வதற்கான ஒரு நிலையை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டியில் மீன் தீவன ஆலை எதிராக போராட்டம் வெடித்ததன் எதிரொலி. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆய்வு. சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் தாவேக MLA ஆய்வு. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஆர்த்தி மிரட்டி திருமணம் செய்து கொண்டார் என ரவிமோகன் கூறுவது போய். ஆர்த்தியின் தாயாரும் திரைப்பட தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் பேட்டி. ஆந்திராவில் 3வது குழந்தை பெற்றுக் கொண்டால் ரூபாய் 30,000, 4வது குழந்தை பெற்றால் ரூபாய் 40,000 ஊக்கத்தொகை வழங்க முடிவு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய்க்கு உள்துறை, காவல்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் N ஆனந்துக்கு ஊரக மேம்பாடு, நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ராதவ் அர்ஜுனாவுக்கு விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறை, சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி துறைகள் ஒதுக்கீடு. அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமைச்சர் வெங்கட் ரமணனுக்கு உணவுத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் TK பிரபுவுக்கு சுரங்க மற்றும் கனிம வளத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு. ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை பிரதமர் முதலில் தவிர்க்க வேண்டும். பஞ்சாப் முதலமைச்சர் விமர்சனம். குஜராத் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. கொல்கத்தா அணி அதிரடி ஆட்டம். T20 போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது சிராஜ். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் சிராஜ் அசத்தல் சாதனை. தைவான் எந்த ஒரு வெளிநாட்டின் பிடியிலும் இல்லாத ஒரு இறையாண்மை கொண்ட சுதந்திர ஜனநாயக நாடு என அந்நாட்டு அரசு திட்டவட்டம். 9500 மைல்களுக்கு அப்பால் ஒரு போரை எதிர்கொள்ள தயாராக இல்லை எனவும் சீனாவில் பேசிய ட்ரம்புக்கு தைவான் பதிலடி.